பாரதியினுடைய இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் நடுங்கிறோம். எப்பவுமே காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். என்ன வார்த்தை அது? தமிழ் மரபு. நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கிறேன், 30 செகண்ட். ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆறுல கடந்து போறான். ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில உட்காந்துட்டான். அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த நாடு இல்ல வெளிநாடு, பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாறையில உட்காந்து 30 செகண்ட்ஸ் ரீலுங்க. எத்தனையோ விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த 30 செகண்ட் நம்ம சொல்லிட்டாங்க. நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு இல்ல சோசியல் மீடியா. நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த பாறையில உட்கார்றாங்க. அவனுடைய பேக் பேக் எடுத்து, அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய ஏதோ ஒன்று எடுத்தா பாருங்க, அவ்வளவும் இலை. அந்த இலையை அவன் பின்றாங்க. பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்கார்றான். அவன் கேமரா நேரா ஒரு மரம் இருக்கு, தண்ணி நிலை இருக்கு, அங்க போகுது. அதை வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான், கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். ஒன்னும் இல்லை, என்ன காட்சி தெரியுமா சார்? ஒரு பறவை, பெரிய பறவை, எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த மரத்துல உட்காந்துருச்சு. மறுபடியும் பறக்குது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் திரும்பி போகுது, மறுபடியும் வருது, மறுபடியும் 3-4 வாட்டி வருது போகுது. எவ்வளவு நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியலங்க. 3-4 வாட்டி நமக்கு காட்டுறான். வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணியில அப்படி முங்கி வாயில இருந்து ஒண்ணு எடுத்துச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மீன். நேரா எடுத்துட்டு போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிரிச்சிங்க. காலில் அந்த மீன் துடிக்குது, அந்த வால் துடிக்குது, அந்த கண்ணு இப்படி தானே இருக்கும் அதுக்கு, இந்த ஓரக்கண்ணில் அதை பார்க்குது. காலை ஏதோ இப்படி பண்ணுது, இப்படி பார்க்குது, மறுபடியும் கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பார்க்குது, மறுபடியும் என்ன பண்ணுச்சு, வாயில் அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளோதான் காட்சி. அந்த ஆளில் அந்த கேமரா வச்சிருந்த ஆள் அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்குறான். அந்த மீன் உள்ள போச்சா, உள்ள போய் இப்படி மீன் நீந்தி வந்துதான், நடுவில் தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு 10 செகண்ட் இருக்கும். அந்த ஃபில்ம் 10 செகண்ட்ல இருக்கும். அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது. பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு? நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தருகிறது. தலைமுறையை தின்ன முடியாதுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும்.